ஃப்ரைடே எடுத்த விலாக் தான் அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக நான் மீஷோவில் 2 சாரீ வாங்கியிருந்தேன். அது வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாரீஸ் தான் 2மே. அதை பற்றியும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாரீ வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் பீகாக் ப்ளூ கலரு. அதோட பல்லு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ப்ளவுஸுமே க்ரீன் கலர் தான். ப்ளைன் சாரீ தான். இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு கட்டுறதுக்கு. இதில் டேசல்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக. நான் என்கிட்ட இருந்த ஒரு ப்ளவுஸை வந்து க்ரீன் ப்ளவுஸை வந்து பேர் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதில் வர ப்ளவுஸ் வந்து ப்ளைன் க்ரீனில் வந்து வரும். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 360. இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்னே சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கட்டுறதுக்குமே. குவாலிட்டி வைஸ் அந்த மெட்டீரியலுமே இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் ஹைலைட் வந்து இந்த டேசில் தான். ப்ளைன் சாரியாக இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு லுக் வைஸ். அடுத்ததாக வந்து ஒரு காதி காட்டன் சாரீ. காதி காட்டன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டேசல்ஸும் கொடுத்துருக்காங்க. பாடி பார்ட்டில் வந்து ஒரு 3 கலர் வரும். மெரூன், பிளாக், ஆஷ் கலர் 3மே மிக்ஸ் ஆகி வரும். கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த 3 கலரும் வர்றது. அப்புறமா வந்து இதோட பல்லு வந்து ஸ்ட்ரைப்ஸ் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். அப்புறமா இதோட ப்ளவுஸ் வந்து ப்ளைன் பிளாக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ப்ளைன் பிளாக் ப்ளவுஸ் வேணாலும் இதுக்கு வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். இதுவுமே 350 தான். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் ப்ரொக்கோலி ஃப்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோடய பையனுக்கு வந்து ப்ரொக்கோலி வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பொண்ணுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது. ப்ரொக்கோலியை வந்து சிம்பிளான மெத்தடில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். இன்றைக்கி நான் வந்து அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்டிர் ஃப்ரை வந்து நான் பார்த்துருந்தேன் வீடியோவில். அதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சமாக பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஆயில் போட்டுக்கிட்டேன். பட்டர், ஆயில், கீ எது வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரொக்கோலியை உள்ளே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அந்த ப்ரொக்கோலியை உள்ளே சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லிட்டை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தண்ணி விட்டுரும். ஒரு 10 மினிட்ஸில் தண்ணி விட்டதுக்கப்புறமா மூடியை திறந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணணும். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லை நமக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னு நினச்சோன்னா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி இறக்கணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து அதிகமாக மசாலா டாமினேட் ஆகாமல் அந்த ப்ரொக்கோலியோட ஃப்ளேவர் வந்து இதில் நல்லாயிருக்கும். ப்ரொக்கோலி பிடிக்கும் அப்படின்னா இது சீசன்றதுனால இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸும் கூட, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அமேசான்லேருந்து ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கியிருந்தேன். நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து ஷாப்லலாம் போய் கேட்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. சரி அமேசானில் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு, இது வந்து எலாஸ்டிக் கிடையாது, நார்மல் பெட் ஸ்ப்ரெட் தான். நார்மல் பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட எட்ஜில் வந்து 4 எட்ஜ்லேயுமே ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பெட்டில் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், கலையாமல் இருக்கும். 4 சைடுமே இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். இதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடேன்றதுனால மாவு போட வேண்டியதும் இருந்துச்சு. அதையுமே போட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து சாக்கோஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாலை வந்து காய்ச்சிட்டு சாக்கோஸாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசில் இந்த சாக்கோஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி பசங்களுக்கு கொடுக்குறதில்ல, எப்போவாச்சும் வந்து ரேராக தான் வந்து கொடுப்பேன். ஜஸ்ட்டு பால் மட்டும் அதில் ஊற்றி கொடுத்தா போதும். அப்புறமா ஈவினிங் போல் கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு சாம்பிராணியுமே வந்து கொளுத்தி வச்சேன். இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி அந்த கேண்டில் ஏற்றுறது, சாம்பிராணி கொளுத்துறதுலாம் ஒரு நல்ல ஒரு டிவைன் ஃபீல் வந்து கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்த மாதிரி இருக்கும். உருளியில் பூ போடுறது, இந்த மாதிரி பத்தி கொளுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி சாம்பிராணி வைக்கிறது, இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.